இன்றும் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்கோடு. வடபகுதிக்கான ஜனாதிபதி அவர்களது விஜயம் தமிழ் அரசியல் வான்பரப்பிலே நீண்ட காலமாக தனது கடமைகளை ஆற்றிய மாவை சீனாதராஜா அவர்களது நிறைவு, குறிப்பாக இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே ஈழ தமிழர்கள் இந்த போராட்டம் என்று சொல்லி கூடுதலாக இந்த வாட்ஸ்அப் இந்த சமூக பரப்பிலே தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருபவர்கள், அதாவது வேலைக்கு போகிறார்களோ இல்லையோ தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு வருவது, அந்த விவாதம் என்பது ஒரு ஆக்கபூர்வமான விவாதம் இல்லாமல் தொடர்ந்து தங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செய்திகளை வாட்ஸ்அப் போன்றவற்றிலே பரப்பி, இன்ஸ்டாகிராம் போன்றவற்றினூடாக, டிக்டாக் ஊடாக பரப்பி வருபவர்கள் மத்தியில் தற்போது சீமான் சூடுபிடித்திருக்கிறார். தேசிய தலைவரிடம் பயிற்சி பெற்றதாக கூட பிரச்சார மேடைகளிலே அவர் நீண்ட காலமாக தெரிவித்து வருகிறார். அவை இவருடைய இன்றைய இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த கருத்துகள் தெரிவிப்பது, இங்கே வெளிநாட்டிலிருந்து அவருக்காக புலம்புவதெல்லாம் அவசியமா என்ற கேள்வி இருக்கிறது. இவர்களுக்காக புலம்புவதன் ஊடாக என்ன சாதனையை செய்ய போறீர்கள்? அவை இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். முதல்ல இங்கே வானிலைகளிலே ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே. அருள் அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் இருவருக்கும். நான் முதலில்